சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை மறைக்கவும் பெண்களை ஈர்க்கவுமே டிஜிபி அலுவலகத்தில் விஜய் புகார் அளித்திருப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வேட்பாளர் ஹேமராஜனை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தன் ஆதரவாளர்கள் பெண்கள் குறித்து தவறாக பேசும்போது அதனை கண்டிக்காத விஜய் தற்பொழுது பொன்ராஜ் மீது மட்டும் புகார் அளித்திருப்பதாக விமர்சித்தார். என் கட்சிக்காரரையும் குடும்பத்தினரையும் அவதூறாக பேசியதற்காக விஜய் மீதும் அவரது கட்சியினர் மீதும் புகார் கொடுக்கவா என்று கேள்வி எழுப்பிய அவர், அண்மையில் நடந்த நிகழ்வுகளை மறைப்பதற்காகவும் பெண்களை ஈர்ப்பதற்காகவும் மட்டுமே விஜய் இதனை செய்திருப்பதாக கூறினார். உங்கள் விஜய் உயிரென வருவேன் என்பதற்கு பதிலாக உங்கள் விஜய் உயிர் எடுக்க வாரேன் என்பதுதான் சரியான பாட்டாக இருக்கும் என்றும் சீமான் பேசினார். இப்ப நீங்க பொன்ராஜ் மேல கமிஷனர் அலுவலகத்துல மனு கொடுக்க போனீங்கல்ல, புகார் அளிக்க போன, அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? இந்த பெண்கள்லாம் உங்களை இப்ப இந்த அண்மையில் நடக்கிறதுக்காக கொஞ்சம் வெறுக்கிறாங்கன்றவுடனே இந்த பெண்ணுக்காக நான் வருவேன்னு காட்ட நினைக்கிறீங்க. நீங்க எங்க நடிக்கிறத நிறுத்தினீங்க? எங்க இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கீங்க. நீங்க திரையில நடிக்கிறது இப்ப தரையில தான் அதிகமா நடிக்கிறீங்க. உங்களால செத்தவனுக்கே நீங்க போய் பார்க்கல. இப்ப அண்மையில தஞ்சாவூர் நடந்தது, ஒருத்தன் செத்து போயிட்டான். என் கட்சி பிள்ளை போய் மருத்துவமனையில பார்த்து என் கட்சி பிள்ளை போய் சாவுல நிக்குது. உன் கட்சிக்காரன் கூட போய் நிக்கலையே. உங்க விஜய் உயிரென வர்றேங்கிற, உங்க விஜய் உயிர் எடுக்க வர்றேங்கிறதான் சரியான பாட்டு. எந்த இடத்துல போன இடமெல்லாம் செத்துருக்கான். சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை மறைக்கவும் பெண்களை ஈர்க்கவுமே டிஜிபி அலுவலகத்தில் விஜய் புகார் அளித்திருப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வேட்பாளர் ஹேமராஜனை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தன் ஆதரவாளர்கள் பெண்கள் குறித்து தவறாக பேசும்போது அதனை கண்டிக்காத விஜய் தற்பொழுது பொன்ராஜ் மீது மட்டும் புகார் அளித்திருப்பதாக விமர்சித்தார். என் கட்சிக்காரரையும் குடும்பத்தினரையும் அவதூறாக பேசியதற்காக விஜய் மீதும் அவரது கட்சியினர் மீதும் புகார் கொடுக்கவா என்று கேள்வி எழுப்பிய அவர், அண்மையில் நடந்த நிகழ்வுகளை மறைப்பதற்காகவும் பெண்களை ஈர்ப்பதற்காகவும் மட்டுமே விஜய் இதனை செய்திருப்பதாக கூறினார். உங்கள் விஜய் உயிரென வருவேன் என்பதற்கு பதிலாக உங்கள் விஜய் உயிர் எடுக்க வாரேன் என்பதுதான் சரியான பாட்டாக இருக்கும் என்றும் சீமான் பேசினார். இப்ப நீங்க பொன்ராஜ் மேல கமிஷனர் அலுவலகத்துல மனு கொடுக்க போனீங்கல்ல, புகார் அளிக்க போன, அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? இந்த பெண்கள்லாம் உங்களை இப்ப இந்த அண்மையில் நடக்கிறதுக்காக கொஞ்சம் வெறுக்கிறாங்கன்றவுடனே இந்த பெண்ணுக்காக நான் வருவேன்னு காட்ட நினைக்கிறீங்க. நீங்க எங்க நடிக்கிறத நிறுத்தினீங்க? எங்க இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கீங்க. நீங்க திரையில நடிக்கிறது இப்ப தரையில தான் அதிகமா நடிக்கிறீங்க. உங்களால செத்தவனுக்கே நீங்க போய் பார்க்கல. இப்ப அண்மையில தஞ்சாவூர் நடந்தது, ஒருத்தன் செத்து போயிட்டான். என் கட்சி பிள்ளை போய் மருத்துவமனையில பார்த்து என் கட்சி பிள்ளை போய் சாவுல நிக்குது. உன் கட்சிக்காரன் கூட போய் நிக்கலையே. உங்க விஜய் உயிரென வர்றேங்கிற, உங்க விஜய் உயிர் எடுக்க வர்றேங்கிறதான் சரியான பாட்டு. எந்த இடத்துல போன இடமெல்லாம் செத்துருக்கான்.